உலகத்துல இருக்கிற எல்லா வீரர்களும் வந்து போட்டியிடுற ஒலிம்பிக் தடகள போட்டியில நான் முதல் பரிசு வாங்கணும்ன்ற லட்சியத்தோட தான் ஒரு வீரனும் போர்க்களத்துல குதிக்கிறான். ஆனா அந்த பரிசை தட்டிக்கிட்டு போக போறது என்னவோ ஒருத்தன் தானே. சோ லட்சியம் எல்லாருக்கும் இருந்துச்சுல்ல. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நம்ம எல்லாருக்குமே லட்சியம் இருக்கு. லட்சியம் இல்லாத மனுஷன் யாரு சொல்லுங்க பார்க்கலாம். IAS, IPS, IT, CA எடை குறைக்கணும். இப்ப எல்லாருமே இந்த கனவு கனவு கனவுன்னு சொல்லிட்டு கனவு பின்னாடி ஓடுறமே தவிர இந்த கனவுகளை அடைய வைக்கிற பழக்க வழக்கங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன்னா. வாழ்க்கையில ரெண்டே விதமான மனிதர்கள் தாங்க. ஒண்ணு வெற்றியாளர்கள், இன்னொன்னு தோல்வியாளர்கள். வெற்றியாளர்களுக்கும் இலக்கு இருக்கு, தோல்வியாளர்களுக்கும் இலக்கு இருக்கு. ஆனா இந்த இலக்குகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறது சிஸ்டம்ஸ் சொல்ற நம்மளோட மெத்தடாலஜி. 2 வருஷம் கழிச்சு நான் CA முடிச்சிருக்கிறேன்ற சாதனை எனக்கு வேணும். ஆனா இன்னைக்கு காலையில நான் எழுந்த உடனே முதல்ல எடுத்து பார்க்கறது என்னோட போனு. அதுக்கப்புறமா என்னோட நேரம் போறதுன்றது புக்கு முன்னாடி உட்கார்ந்தா கூட அதுல படிக்கிற விஷயங்கள் என் மனசுல எப்படி ஒட்டிக்க வைக்கிறதுன்ற அந்த மெத்தடாலஜி நான் எஃபெக்டிவா வச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா எப்படி நம்மளோட வாழ்க்கையில வெற்றிகள் வளரும்? சரி, இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா சில மாணவர்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இந்த வழிமுறைகளை அமைச்சுக்கிறாங்க. ஒரு நாள் மாத்திரம் படிச்சுட்டு விட்டுறாம திரும்ப 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 அவங்களோட தோல்விகள் இருந்தா கூட அவங்களால அவங்களோட கனவை நோக்கி அடி அடியா எடுத்து வைக்க முடியுது. ஆனா சில மாணவர்கள் ஒரு நாள் யோசனை வருது, சரி இன்னைக்கு நம்ம உட்காந்து படிக்கலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்னவோ 2 மணி நேரம் உட்காந்து படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்பவும் அந்த மோட்டிவேஷன் வரத்துக்கு 10 நாள் ஆகுது. ஏன் இந்த மாதிரி இருக்கு? ஏன்னா இந்த வெற்றியாளர்கள் பின்னாடி அவங்க மனசுல நான் யாருன்ற அடையாளம்ன்றது அனுகூலமா இருக்கு. எந்த செயலை அவங்க எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ, யாரு தோல்வியாளர்களா இருக்காங்களோ, யாரால அவங்க நினைச்ச விஷயங்களை பண்ண முடியலையோ அவங்களுக்கு பின்னாடியும் அவங்களோட மனசுல அவங்க யாருன்ற ஒரு அடையாளம் இருக்கு. தோல்வியாளர்களோட மனசுல டிப்பிக்கலா அவங்களோட அடையாளம் எப்படி இருக்கும்? நான் சோம்பேறி, நான் ஒரு ஜோக்கர், நான் ஒரு ரோமியோ அப்படின்ற மாதிரிலாம் அடையாளம் இருக்கப்போ அந்த அடையாளத்துக்கு அனுகூலமான செயல்கள் மாத்திரம்தான் நம்மளோட மனசுல இருந்து வெளியில வருமே தவிர நம்ம அடையாளத்துக்கு முரண்பட்ட செயல்கள்ன்றது வராது. இதே வெற்றியாளர்களோட மனசுல பாத்தீங்கன்னா அவங்களோட மனசுல இருக்கிற அடையாளம் நான் ஒரு கடின உழைப்பாளி, நான் தோல்விகளை கண்டு அயர மாட்டேன். அதாவது இது வெறும் வார்த்தைகளா இல்ல, வெறும் மோட்டிவேஷனல் தாட்ஸா இல்ல, நிஜமாலுமே கண்ணாடியில பார்த்தா நம்மளோட முகத்தை, என் முகத்தை தான் நான் பார்க்க முடியும் இல்லைங்களா? அதே மாதிரி அவங்களோட அக கண்ணாடியில அவங்கள பாக்குறப்போ அவங்க பாக்குறதுன்றது ஒரு வெற்றியாளனை பாக்குறாங்க. நம்ம மனசுல நம்ம யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதுக்கு தோதான செயல்களை மாத்திரம்தான் நம்மளால எடுத்து வைக்க முடியுமே தவிர அதுக்கு முரணான செயல்களை எடுத்து வைக்க முடியாது. ஒருத்தர் எடை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான், ஆனா அவனோட மனசுல நான் சாப்பாட்டு ராமன் அப்படின்ற ஒரு அடையாளம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாட்டியும் அவன் நாக்க கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு போராடுறப்போ அங்க ஜெயிக்க போறது சாப்பாட்டு ராமன் என்ற அடையாளமே தவிர அங்க அவன் நான் கொண்டு வரணும்னு நினைக்கிற பழக்க வழக்கம்ன்றது கிடையாது. ஸோ இப்போ ஏன் நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உங்களால உங்களோட கனவுகள், அந்த கனவுகள் எதுவா இருந்தாலும் சரி, சரியான சிஸ்டம்ஸ், அதுக்கேத்த அடையாளம், இது மூணுத்தையும் ஒரே கோட்டுல கொண்டு வர முடிஞ்சதுன்னா கண்டிப்பா ஜெயிப்பீங்க. நீங்க ஜெயிக்கணும்ன்ற ஆசை எனக்கு இருக்கு. ஒருவேளை உங்க வீட்டுல விடலை பருவத்துல இருக்கிற ஒரு மாணவனோ மாணவியோ இருக்கலாம். நம்ம கடந்து கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டம்ன்றது சுலபமான காலகட்டம் கிடையாது. வீட்லயே அடைஞ்சிருக்காங்க, கனவு இருக்கு, எப்படி அவங்களோட டைமை மேனேஜ் பண்ணிக்கிறதுன்னு தெரியல. அந்த செயல்கள் மூலமா அவங்களுக்கு ஒரு தோதான அடையாளம்ன்றது ஏற்படல. ஐயோ இவங்க நேரத்தை வேஸ்ட் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மனசு பதைக்குது. ஆனா எப்படி அவங்கள வழிக்கு கொண்டு வர்றது, எப்படி அவங்கள சாதனையாளனா மாற்றுறது, எப்படி அவங்களோட டைமை அவங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, அதை யாராவது ரொம்ப சிறப்பா சொல்லி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நான் 5 நாள் ஒரு ஆன்லைன் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண போறேன். தமிழ்ல ஆன்லைன்ல நடக்க போகுது. இது திரும்பவும் நடக்க போதான்னு என்றது எனக்கு தெரியாது. இந்த ஒர்க் ஷாப் பேரு எக்ஸ்பிரஸ் வே டு எக்ஸலன்ஸ். என்னோட வழிமுறைகளை கத்துக்கிறது மூலமா நிச்சயம் உங்க குழந்தைகள் அவங்களோட கனவுகளை அடையறதுக்கான ரொம்ப பவர்ஃபுல் சீக்ரெட்ஸை கத்துப்பாங்க. ஸோ இது ஒரு நாளும் 1 மணி நேரம் மாத்திரம்தான் இருக்கும். சாதாரண காலகட்டங்களில் இந்த ஒர்க் ஷாப்போட கட்டணம் 5000 ரூபாய் இருக்கும். இந்த காலகட்டம் ஆனால் ரொம்ப இக்கட்டான காலகட்டம்ன்றதுனால
முதல் முறையாக இதை 899 ரூபாய்க்கு மாத்திரம் நாங்கள் நடத்த இருக்கிறோம். இது கொஞ்சம் காலம் மாத்திரம்தான் இருக்கும் அண்ட் சில பேட்சஸ்க்கு மாத்திரம்தான் இந்த டெக்னிக்ஸை நாங்கள் கற்றுக் கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அதில் உங்களோட கட்டணத்தை செலுத்தி ரெஜிஸ்டர் ஆகிடுங்க. அதில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுப்பாங்க. நினைவிருக்கட்டும், வெற்றி அடையணும்னு நினைச்சீங்கன்னா இலக்குகள் மாத்திரம் பத்தாது, சரியான பழக்க வழக்கங்கள், சரியான அடையாளம் தேவை. இதை ஒன்று நீங்களேவும் உருவாக்கிக்கலாம். இல்லைனா எக்ஸ்பிரஸ் வே டு எக்ஸலன்ஸ் மூலமா பல வருஷமா நாங்கள் பண்ணியிருக்கிற ரிசர்ச்சில் இருக்கிற பலனை 5 நாட்களில் நீங்கள் அடைஞ்சி எக்ஸ்பிரஸ் வே டு எக்ஸலன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். நிச்சயம் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, பலன் பெறுங்க. நன்றி, வணக்கம்.